தக்க வைக்க போகிறார், எத்தனை சதவீத வாக்கு திமுக அதிமுகவிலிருந்து பிரித்து எடுக்கிறார் என்பதை பொறுத்தா விஜயனுடைய எதிர்காலம். நீங்கள் ஜெயலலிதாவுடைய கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கே இல்லைன்னு தான் வரும். அந்த அம்மா மேலே எத்தனை வழக்கு, எத்தனை ரூபா சம்பளம் வாங்குற ஜெயலலிதாவுக்கு எது கொடநாடு எஸ்டேட், ஏது சிறுதா ஒரு பங்களா, ஏது பல பேர் எனக்கு தெரிந்து எல்லாமே பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிற கார்ப்பரேட்டு மார்க்கெட்டிங் வியாபாரிகள். இவன் அரசியல்வாதியை மாறினான்னா வேலுமணி கொடுத்த பட்டியலை, வேலுமணி ஆதரவாளர்கள் பட்டியலை எடப்பாடி புறக்கணித்ததனுடைய விளைவு வேலையே செய்யாமல் இருக்கார். யார்? வேலுமணி. தங்கமணி அதே கதை. பல பேர் பாஜகவோடு நெருக்கமாக இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் பாஜக நெருக்கமாக இருந்து கட்சி விட்டு போயிட்டாங்க. மக்கள் என்ன நினைக்கிறான் தான் ஓட்டு போடுவோம். இந்த வியூக வகுப்பாளர்கள், எக்ஸிட் போல், லோக் போல், இதெல்லாமே மக்களை யாரும் குழப்பவோ சிதைக்கவோ முடியாது. எத்தனை விஜய்கள், திரிஷாக்கள் வந்தாலும் மக்கள் எதை விரும்புகிறானோ அதை தான் செய்வான். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுகல வந்துட்டு எங்களுக்கு போட்டி வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க. அதுவே தாவேக்கா வந்துட்டு போட்டி வந்துட்டு தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. பட் 4 முனை போட்டி அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துட்டு 2 முனை போட்டியாவே பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை. அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுக வாக்கு எந்த தோல்வி அடைந்தாலும் 25% கீழே போகாது. திமுக எவ்வளவுதான் தோல்வி அடைஞ்சாலும் எவ்வளோ கீழே போகாது, 25 கீழே போகாது. தமிழ்நாட்டுடைய 2 அதிகார மையங்கள் தான் திமுக, அதிமுக. விஜய் நீங்கள் 3வது சக்தியாக வந்திருக்கார். இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கியை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். 10 வாங்குறாரா, 15 வாங்குறாரா, எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறார் என்பதை பொறுத்து தான் விஜயினுடைய எதிர்காலம். 10% வாங்கி என்ன 2031 வரை தேர்தலை தாக்கு பிடிப்பாரா? தாக்கு பிடிப்பாரா இல்லை கோடம்பாக்கத்துக்கு போயிடுவாரா? இதை பொறுத்து தான் அரசியல். திமுக அதிமுக 2 கோடம்பாக்கத்துக்கு போகாது. 2 பேருமே திராவிட இயக்க அரசியலில் நீண்ட காலமாக தாக்கு பிடித்தவர்கள். திமுக முதலமைச்சர்லாம் அதிமுக முதலமைச்சர் ஜெயிக்கும், அதிமுக இல்லைன்னா திமுக ஜெயிக்கும். ஆனால் 3வது அணியான விஜய் எத்தனை சதவீத வாக்கை தக்க வைக்க போகிறார், எத்தனை சதவீத வாக்கு திமுக அதிமுகவிலிருந்து பிரித்து எடுக்கிறார் என்பதை பொறுத்தா விஜயனுடைய எதிர்காலம். சார், இப்போ ராஜன் செல்லப்பா அவர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் அவரை பத்தி கூகுள்ல ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தப்ப கிரிமினல் ரெக்கார்ட் 0 அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் ஆனா உண்மையிலே எத்தனை குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேல? அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே கிரிமினல் வழக்கு கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி காலத்திலேயே, ஆட்சி அதிகார காலத்திலேயே அதை என்ன பண்ணுவாங்க. இப்போ பொன்முடி மீது ஒரு வழக்கு, ஜெகத்ரட்சன் மீது ஒரு வழக்கு, 2 வழக்குகளுமே திமுக ஆட்சி காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதி கருணாநிதி தான் சொல்லுவார், நீதி வழங்கப்படவில்லை, நீதி வாங்கப்பட்டிருக்கு. அதுதான் அரசியல். இந்த அரசியலில் திமுக அதிமுக ஆளுங்கட்சி யார் வருகிறார்களோ அவர் காலத்தில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு 0 வாக்கப்படும். பல ஆயிரம் கோடி வழக்கு. ஜெயலலிதா வழக்கு என்னாச்சு? ஜெயலலிதா வழக்கு தீர்ப்பு வந்து சிறைக்கு போனார், சிறையிலேருந்து வெளியே வந்தார். நீங்கள் ஜெயலலிதாவுடைய கூகுளில் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கே இல்லைன்னு தான் வரும். அந்த அம்மா மேலே எத்தனை வழக்கு, எத்தனை ரூபா சம்பளம் வாங்குற ஜெயலலிதாவுக்கு எது கொடநாடு எஸ்டேட், ஏது சிறுதா ஒரு பங்களா, ஏது அது உங்களுக்கு ஐரோப்பா மாடல், ஏது ரூபா தான் நம்ம சம்பளம் வாங்கிச்சு, சினிமாவிலையும் நடிக்கலை. அப்போது இதெல்லாம் லஞ்ச பணம் தானே, ஊழல் பணம் தானே. இதெல்லாம் காலங்காலமாக அரசியல்வாதிகள் எப்படியாவது தப்பிக்கொள்ளுவார்கள். காரணம் கேட்டிங்கன்னா அதிகாரத்தை வளைக்க முடியும், நீதியை வளைக்க முடியும். நீதியை அதிகாரத்தை வளைத்த பிறகு ஒரு வழக்கு இல்லாமல் செய்ய முடியும். சார், இப்போ அதிமுகவில் வந்துட்டு யாரும் செலவு பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்துட்டு இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கள் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எப்படினாலுமே இவங்க செலவு பண்ணாதானே, இவங்க ஜெயிச்சா தானே இவங்களுமே எம்எல்ஏ ஆக முடியும். அவங்க ஏன் அந்த கோணத்தில் பார்க்க மாட்டேன்றாங்க? இல்லை, அவங்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய வியாபாரிகள். கட்டட பிடபிள்யூ ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் இவரெல்லாம் அரசியல்வாதியானால் லாபத்தை மட்டும்தான் பார்ப்போம். மக்களுக்கான சலுகைகளோ மக்களுக்கான
உதவிகளோ இந்த பார்க்கவே மாட்டான். பல பேர் எனக்கு தெரிந்து எல்லாமே பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிற கார்ப்பரேட்டு மார்க்கெட்டிங் வியாபாரிகள். இவன் அரசியல்வாதியை மாறினான்னா எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ எடப்பாடி கோடிகளை சம்பாதிப்பதற்கு நாயாயா செலவு பண்ணும். ஆனா இவங்க ஜெயிப்பாங்கல்ல இல்லையா? எடப்பாடி ஜெயிக்க வைக்கிட்டோம், எடப்பாடி பணம் கொடுத்து ஜெயிக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே ஈகோ இருந்தா யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அதுதான் நடக்குது. அதிமுகவுக்குள்ள இதுதான் நடக்குது. என்ன காரணம்னா இப்போ வேலுமணி ஒரு வேலையும் செய்யல கோயம்புத்தூரில், தொண்டாமுத்தூரில். ஆனால் தொண்டாமுத்தூரில் இருக்கிற திமுக வேட்பாளர் சட்டிபானை அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்டு பணமும் கொடுக்க போகிறார். வேலுமணி கொடுத்த பட்டியலை, வேலுமணி ஆதரவாளர்கள் பட்டியலை எடப்பாடி புறக்கணித்ததனுடைய விளைவு வேலையே செய்யாமல் இருக்கார். யார்? வேலுமணி. தங்கமணி அதே கதை, கருப்பண்ணா அதே கதை. இப்படி வந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சிவி சண்முகம் இப்படி பல பேர் எடப்பாடிக்கு ஒரு பட்டியலை கொடுத்து ஒரு அந்த மாவட்டத்தில் 5 வேட்பாளர்களை பரிந்துரை செய்கிறாங்க. 5 பேருமே இந்த முன்னாள் மந்திரிகளுடைய அடிமைகள். இந்த அடிமைகளை ஜெயிக்க வச்சு கூட்டி கொண்டு போய் தனக்கு விசுவாசமான ஆட்களாக வைத்திருப்பதான் காலங்காலமாக நடக்குது. ஆனால் இப்போ அதை எடப்பாடி அதை உடை தெரிகிறார். உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது, எனக்கு அடிமையாக மாற்றியா, எனக்கு விசுவாசிகளாக மாற்றுங்கிறாரு. அதனுடைய விளைவு இப்போ யார் பெரியவர்? எடப்பாடி பெரியவரா, வேலுமணி பெரியவரா? எடப்பாடி பெரியவரா, தங்கமணி பெரியவரா? இந்த சண்டை பெரிய அளவில் ஓடுது. இது தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும். பல பேர் பாஜகவோடு நெருக்கமாக இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் பாஜக நெருக்கமாக இருந்து கட்சி விட்டு போயிட்டாங்க. இப்படி இப்போ இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் பாஜக அவருடைய ரகசிய தொடர்பில் இருக்காங்க. எடப்பாடிக்கு தொடர்பில் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தையில் ஆளூர் ஷானவாஸ் எப்படி ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருந்தார், அதே போல தான் தன்னுடைய தலைவர் திருமாவுக்கு உண்மையே தெரியல. இப்படி பல கட்சிகளில் இது நடப்பது இயல்பு தான். அதே போல தான் இப்போது அதிமுகவுக்குள்ள உள்ளடி வேலைகள் எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிற பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி கட்சிக்கு பேர் கூட தெரியல. இந்த தம்பி நீ என்ன கட்சி? மேடையிலேயே நீ கம்யூனிஸ்ட் கட்சியா? சரி, நீ என்ன கட்சி? நீ சிபிஎம்மா? இப்படி கேட்குறாரு. ஒரு கூட்டணி கட்சிக்காரனுடைய பேரை கூட ஞாபகம் வைத்து கொள்வதற்கு கூட நீங்கள் அவர்களுக்கு இயற்கை அனுமதிக்கவில்லை. எல்லாம் வயசாகி போச்சு. அப்போ இப்படியான சூழல் தான் இருக்குது. அப்போ இந்த சூழலில் புது ரத்தம் பாய்ச்சணும், இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க? புது வரவு வந்தால் தன்னை மீறி போயிடுவான், மந்திரி ஆயிடுவான், மக்கள் தலைவனாயிடுவான். அப்போ இவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே யார் இருக்கணும்? இந்த புதிதாக வருகிற வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும். அவன் வருகிற ஆட்களுக்கு அரசியலே தெரியாது. இவர்களே கொண்டு வந்து புதுத்துவது. அப்போ இப்படி வெற்றி பெறுவாங்க. இதுதான் அதிமுக திமுக 2 கட்சிகளும் உள்ள ஒரு பெரிய முரண்பாடு. இப்போ பெரிய அளவில் வெடிச்சு கொண்டு இருக்கு. இதை தேர்தலில் இதை யார் சரி செய்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதே போல கூட்டணி வந்தீங்கன்னா திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாஜகவோடைய செல்வாக்கு பெருசா இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதிமுக ஆல்ரெடி இப்போ வந்துட்டு அவங்க கொஞ்சம் கம்மியான ஒரு நிலைமையில இருக்கும் போது அகைன் பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பாசிட்டிவா பாக்குறதா, இல்ல தமிழ்நாட்டுல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கறதுனால அதை நெகட்டிவா பாக்குறதா? இல்லம்மா, இப்போ எடப்பாடி ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவை ஆட்சியை காப்பாற்றியது பாஜக. அப்போ பாஜகவை மீறி எடப்பாடியால் அரசியல் பண்ண முடியல. அதிமுகவுக்குள்ள இருக்கிற வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி ஒரு பெரிய பட்டியலை பாஜகவோட நெருக்கமாக இருக்கா. செங்கோட்டையன் நினைச்ச நேரத்தில் நிர்மலா சீதாராமனை பார்ப்பார். இப்படி அப்போது இவர்களை வைத்து பாஜக எடப்பாடியை மிரட்டுது. இவர்கள்லாம் என்னுடைய ஆட்கள், அதிமுக உடைச்சு அதிமுக அவங்ககிட்ட கொடுத்துருவேன். யாருக்கிட்ட? தங்கமணிக்கிட்டே, வேலுமணிக்கிட்டையும், செங்கோட்டைக்கிட்டையும் கொடுத்துருவேன். இப்படி மிரட்டிய பிறகு வேறு வழி இல்லாமல் எடப்பாடி யார்கிட்ட போய் சரண்டர் ஆனாரு? பாஜக. இதுதான் நடந்தது. ஸோ இப்போ கருத்து கணிப்பு வந்தபடி பார்த்தீங்கன்னா திமுக முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே இப்போ ரீசெண்டாக எடுப்பேன். ஸோ இந்த சர்வே வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், உண்மையா இல்லையா? இல்லைம்மா, இந்த எல்லா சர்வேக்களுமே பேக்கேஜ் தான். ஒரு செய்தியை
பெரிய அளவில் பூகம்பப்படுத்துவதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய போலி நிறுவனங்களை வைத்திருக்கு. அவர்களுக்கு சில கோடிகளை கொடுத்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு சர்வே எடுத்த நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு கட்சியை முதன்மைப்படுத்துவதற்கு பல கோடிகளை வாங்குது. பிரசாந்த் கிஷோருக்கு இதான் வேலை. பிரசாந்த் கிஷோர் பணம் வாங்கிட்டாருன்னா இந்த கட்சி ஜெயிக்குங்குவார். பீகாரில் அவரே தோற்று போயிட்டார். அப்போ அவருக்கு அந்த வீக வகுப்பாளர் அவர் கட்சி ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? அதனால் அதற்கு இங்கே எல்லாமே மக்கள் என்ன நினைக்கிறான் அதுதான் ஓட்டு போடுவோம். இந்த வியூக வகுப்பாளர்கள், எக்ஸிட் போல், லோக் போல், இதெல்லாமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் இருக்குது, 1 லட்ச ரூபா விளம்பரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் செய்தி பெருசாக போடுவோம். போட்டு அவர் நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், அவருக்கு முன்னால் கிரிமினல், அதெல்லாம் போட மாட்டோம். ஒரு தொலைக்காட்சிக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்து செய்தி போட சொன்னீங்கன்னா உங்களை பற்றி திருப்பி போட்டே இருப்பாங்க. அது அவர்களுக்கான வியாபாரம். இதில் கொள்கையோ கோட்பாடுகளோ இல்லை. உலகம் பூராமல் பெரிய லாபியிஸ்ட்டுகள் இருக்காங்க. கோடியை கொடுத்தீங்கன்னா நல்லதை கெட்டதுங்குவான், கெட்டதை நல்லதுங்குவான். ஒரு பொருளுக்கு விளம்பரப்படுத்தினால இந்த வாஷிங் பவுடர் நிர்மா அந்த கதை தான். அது போட்டால் துணி துவைக்குதா வெள்ளையாகுதானே யாருக்கும் தெரியாது. ஆனால் விளம்பரத்தில் பெரிய அளவில் மக்களை இருக்கும். ஃபேர் லவ்லி போட்டால் சேப்பாயிலான்னா எல்லாம் ஃபேர் லவ்லி போட்டு சேப்பாலாம் மாறியிருப்பான். லக்ஸு சோப் போட்டால் சேப்பாயிலான்னா எல்லாம் லக்ஸு வாங்கி போட்டு சேப்பால் ஆகிருப்பான். அப்போது இது ஒரு வியாபார தந்திரமே தவிர இதில் 1% கூட உண்மை இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சியூமர் கவர்ச்சி இருக்குது. ஒருத்தர் செருப்பு வாங்கி போட்டால் எல்லாம் அதே செருப்பு வாங்கி போடுவோம். ஒருத்தன் பொருளை வாங்கி வச்சான்னா எல்லாரும் அதே பொருளை வாங்குவான். இது ஒரு கார்ப்பரேட் யுக்தி. இந்த மக்களை எப்படியாவது கன்சியூமர் ஆக்குவது. அதே தான் தேர்தலையும் அது பயன்படுத்தப்படுகிறதே தவிர இது யதார்த்த மக்களை இது எந்த வகையிலும் இது பாதிக்காது. எந்த வகையிலும் அவர்களை நீங்கள் கவர்ந்து இழுக்க முடியாது. வாக்கு போடுறவன் எந்த கட்சி ஆதரவாளனோ, எந்த கட்சியோட கொள்கை பிடித்திருக்கோ, எந்த கட்சி வரணும்னு விரும்புகிறானோ அதுக்கு அவன் வாக்களிப்பான். இதை எந்த எக்ஸிட் போலோ லோக் போலோ யாருமே அவர்களை எந்த பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் அவர்களை எந்த விதமான ஆளுமையும் செலுத்த முடியாது. அப்ப கருத்து கணிப்பு எல்லாமே எல்லாம் போய் நான் பல கருத்து கணிப்புகளை கேட்டிருக்கேன். எல்லாமே பணம் கொடுத்து வாங்கி மக்களிடம் திணிப்பதான் தவிர மக்கள் தெளிவாக இருக்கான். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு ஓட்டு போகணும் தெளிவாக இருக்கு. அதனால் மக்களை யாரும் குழப்பவோ சிதைக்கவோ முடியாது. எத்தனை விஜய்கள் திரிஷாக்கள் வந்தாலும் மக்கள் எதை விரும்புகிறானோ அதை தான் செய்வான். அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.